இரவு 10 மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் கூடாது என்றும் அதற்கு பின்னர் பொதுமக்கள் பாதிப்படையும் வகையில் பிரச்சாரம் செய்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ள பிரவீன்குமார் முறைகேடு தொடர்பாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்க அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இரவு 10 மணிக்கு மேல் ஒலிபெருக்கி பிரச்சாரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பின்னர் அமைதியாக பிரச்சாரம் செய்தாலும் வாக்காளர்கள் புகார் தெரிவித்தால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். ஊர்வலம் போட்டு லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு மீட்டிங் 10 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. வீட்டில் போய் பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் லால ஒன்றும் லால கிடையாது பொசிஷன். கமிஷன் ஹஸ் நாட் புதுசா ஒன்றும் பர்மிட் பண்ணல. 10 மணிக்கு போய் வீட்டு போய் கேம்பெயின் பண்ணக்கு அந்த மாதிரி ஒரு புது ஆணை கிடையாது. கமிஷனோட ஜெனரல் லால இதை கவர் ஆகும். நீங்க யாரோ வீட்டில் போயிருக்கீங்க, அவர் சரி வாங்க சொன்னா பரவாயில்ல, பட் அவர் சொன்னா எப்படி வந்திருக்கீங்க, then you can file a case against you. வேட்பாளர் செலவு கணக்கு என்பது புதிய நடைமுறை அல்ல என்றும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட விதிமுறைதான் என்றும் முதல்வர் ஜெயலலிதாவின் குற்றச்சாட்டுக்கு பிரவீன்குமார் விளக்கம் அளித்தார். எவ்ரி கேண்டிடேட் ஒரு லிமிட் இருக்கு. இப்போ 70 lakhs கேண்டிடேட் சார்பா யாரோ செலவு பண்ணா, அப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, நீங்க கேம்பெயின் பண்ணீங்க, உங்க சொந்த படம் கேம்பெயின் பண்ணீங்க, அதோ கேண்டிடேட் கணக்குல போகும். 3rd person campaigning also கேண்டிடேட் கணக்குல போகும். ஒரே எக்ஸம்ஷன் இருக்கு, பார்ட்டி ஜெனரல் கேம்பெயின் பை பார்ட்டி which is only for the party not for the candidate. அத மட்டும் சரி கணக்குல எடுக்காமல் பார்ட்டி கணக்குல எடுக்கலாம். துப்பாக்கி உரிமம் பெற்றவர்களிடமிருந்து தேர்தல் விதிமுறை காரணமாக 20,726 துப்பாக்கிகள் வாங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரவீன்குமார் இதுவரை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்த விவரங்களையும் பட்டியலிட்டார். ஆர்ம் டிபாசிட்டட் இப்போ இருக்கு இதுவரை 20,726 arms have been deposited, taken. 13,000 பேர் மேல தமிழ்நாடுல யார் த்ரெட் இருக்கலாம் எலெக்ஷன் டைம்ல அந்த மாதிரி ஐடென்டிஃபை பேருக்கு அதை பாண்ட் பண்ணிருக்காங்க. 14,395 14,395 செக் போஸ்ட் ஆபரேஷனல் ஃபார் எலெக்ஷன் பர்பஸ். கேஷ் 16.39 lakhs crores, நான் கேஷ் 16.39. அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வது குறித்தும் அவர் விளக்கம் அளித்தார். 3 சிம்பல் கொடுக்கணும் நாமினேஷன் பேப்பருக்கு. இந்த 3 சிம்பல் பிரெஃபரன்ஸோடு வேணும். அந்த 3 சிம்பல் வரும்போது என்ன, ஃபர்ஸ்ட் ரெகனைஸ் பார்ட்டிக்கு சிம்பல் கொடுப்பாங்க, அப்புறம் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி பார்ப்பாங்க. ஆனா 2 பேராத சிம்பல் கேட்கறாங்க, அப்புறம் லாட்டரி போர்டு ஒருத்தரை கொடுப்பாங்க, ரெண்டாவது சிம்பல், அப்புறம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அப்புறம் 3rd ப்ரிஃபரன்ஸ். ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி முடிஞ்சப்போ அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் பண்ணுவாங்க. பல்வேறு விதிமுறைகளை அமல்படுத்தி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வந்தாலும் பொதுமக்களும் முறைகேடு குறித்து தேர்தல் கமிஷனிடம் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் பிரவீன்குமார் கேட்டுக் கொண்டார்.